இந்த ரம்யாவ எதுக்காகடா இந்த வீட்டுக்குள்ள விட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் மோசமா போய்க்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த ரம்யா வீட்டுக்குள்ள வர்றது உண்மையிலேயே இப்போ நம்ம சண்முகத்துக்கு அந்த அளவுக்கு பிடிக்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ அவர் வேற வழியே இல்ல. அதாவது அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் என்ன பண்றது? வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்தடுத்து எல்லாமே நம்ம நினைக்கிற மாரி எங்க நடந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து எல்லாமே இந்த ரம்யா நினைக்கிறது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ சில விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த உண்மையிலேயே யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இப்போ சில சம்பவங்கள் எல்லாமே சிறப்பா நடக்குது. அதுவும் இல்லாம இப்போ இந்த சரவணன் இருக்கான் இல்லையா, சரவணன் எந்த எல்லைக்கும் போறதுக்கு அவன் தயாரா இருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஏற்கனவே கார்த்திகெல்லாம் அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அதே மாதிரி இப்போ ரம்யாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு ரம்யா அடுத்ததா இந்த வீட்டுக்கு என்ன பண்ண போறா அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்த சரவணனுக்கு இதுவரைக்கும் தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இங்க நம்ம கார்த்திக் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அந்த ஒரு கேள்விகளுக்கு அப்புறமா சரவணன் உண்மையிலேயே இப்படி மாஸ் காட்டுவான். அதுவும் இல்லாம இந்த ரம்யாவை கேள்வி கேட்டு உண்டு இல்லைன்னு பண்ணுவான் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரம்யாவை பொறுத்தளவுக்கு ரம்யா இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரையுமே, அதாவது ஒருத்தர் 2 பேர் இல்ல, இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே துரோகிங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரோட இதையும் முடிக்கணும். அதுவும் இல்லாம வீட்டுக்குள்ள அந்த நெல்லு இத எட்டி உதைச்சு உள்ள என்ட்ரி குடுக்கும்போதே இந்த குடும்பம் மொத்தமே அழியணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்த, அதாவது நல்ல விஷயத்த நெனச்சுட்டு தான் உள்ளயே என்ட்ரி குடுப்பாங்க. ஆனா இவ காலடி எடுத்து வைக்கும்போது இந்த வீடே நாசமா போகணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, இவங்க இப்போ இப்படி பண்றது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரம்யாவோட குணம் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சது. அதுவும் இல்லாம நம்ம அண்ணம்லாம் அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டு தான் இத்தனை நாள் எல்லாத்தையும் தாண்டி ஒதுங்கி இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும், வேற வழியே இல்லாம நம்ம அன்னமே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிற மாதிரி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா முன்னாடியே அண்ணன் எல்லாத்தையுமே முறியடிச்சு இந்த ரம்யாவோட சுயரூபத்தை வெளியே கொண்டு ரம்யாவை அடிச்சு துரத்திருக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இந்த ரம்யா நம்ம சண்முகத்தோட கால்ல விழும்போது, அதாவது அங்க விழ போம்போது இவளுக்கெல்லாம் ஆசீர்வாதம்னா ஒரு கேடா, ஆசீர்வாதம்லாம் பண்ண முடியாது, ஒண்ணும் முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லி, சண்முகம் அங்கருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிற நோக்கம் என்ன? எதுக்காக வந்திருக்கா? என்ன ஏது? அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலா நம்ம சண்முகத்துக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால இது எல்லாத்தையுமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம சரவணன் "டேய் நீ என்னடா முட்டாளாடா? இந்த ரம்யா அதாவது அப்பாவையே கொல்ல பார்த்திருக்கா. அப்படி இருக்கும்போது நீ இவள தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி சொல்லி நம்ம கார்த்திக் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல கார்த்திக் கிட்ட இந்த சரவணன் இந்த மாரி "நீ சொல்றது எல்லாமே வாஸ்தவமான விஷயம் தான். ரம்யா எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணாங்க? இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க. என் கூட சேர்ந்து அவ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க." அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லும்போது கடைசியில தான் ரம்யாவோட சுயரூபத்த வெளிய கொண்டு வராங்க. சரவணனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. சரவணனுக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி இப்போ சரவணன் இந்த ரம்யாவ பார்த்து, அதாவது இங்க இவங்க எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறமா ரம்யாவ பார்த்து, "ரம்யா இவங்க சொல்றது எல்லாமே உண்மையா? நீங்களே உங்க வாயால சொல்லுங்க. எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க? அதே மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழ தானே போறீங்க." அப்படி இப்படின்ற மாரி கேட்கும்போது, இங்க ரம்யா திரு திருதுன்னு முழிக்கிறா. அதாவது இப்போ அடுத்ததா இவங்களுக்கு 2 பேருக்கும் ஏற்கனவே முறைப்படி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா ஃபைனலா முறைப்படி என்ன நடக்கணும்? இவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். அந்த ஒரு விஷயமும் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நடக்கவே நடக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் இப்போ இந்த சரவணன் இப்போ பயங்கர கோவத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சரவணனுக்கு உண்மை எல்லாமே புரிய வருது. "நீ எல்லாம் உண்மையிலேயே மனுஷியா? இப்படி என்னோட வாழ்க்கையில விளையாண்டுருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லி சரவணன் கேட்டுட்டு இருக்கான். அதுவும் இல்லாம சரவணன் இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே செய்யறதுக்கான காரணம் என்ன? அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலுமே இந்த சரவணன் புரிஞ்சுக்கணும். இந்த மாரி சொந்த அப்பாவையே எதுக்காக இவ கொல்றதுக்கு பார்த்தா? ஏன் கொல்றதுக்கு பார்த்தா? எதுக்காக கடத்துனா? அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே சரவணன் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டா தான் இதுல அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த ரம்யா இந்த வீட்டுக்குள்ள அடுத்ததா இந்த வீட்ல இருக்க மொத்த பேரையுமே ஒரு வழி பண்ண போறா அப்படிங்கிற மாரி சொல்லி
இவ மனசுக்குள்ள இது எல்லாத்தையுமே வேண்டிக்கிட்டே தான் உள்ள வரா. ஆனா, அதே சமயத்துல சரவணனுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உண்மைகள் புரிய வர்றது, உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, சரவணன் மட்டும் கார்த்திக் அண்ணன் பக்கம் மாறிட்டாங்க அப்டின்னா, உண்மையிலேயே இந்த ரம்யாவுக்கு மிகப்பெரிய பல்ப் ஆயிடும். ரம்யா இந்த ஒரு விஷயத்த சுத்தமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அந்த அளவுக்கு சில சம்பவங்கள் எல்லாமே சிறப்பா நடந்திருக்கும். அடுத்தடுத்து வந்து எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராவே நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம, இங்க நம்ம சண்முகம்லாம் வந்து இந்த ஒரு விஷயத்துல இன்வால்வ் இல்லாம தான் இருந்துட்டு இருக்காங்க. அண்ணம்லாம் வந்து "ஏ ரம்யா, நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி, அது எல்லாத்தையுமே நான் முறியடிப்பேன். நீ எந்த எல்லைக்கு போனாலும் சரி." அதே மாரி இந்த வீட்ல அதாவது அ இந்த ரம்யா இருந்துட்டு வீட்ல இருக்க எல்லாரையுமே அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க களமிறங்கியிருக்காரு. ஆனா நம்ம அண்ணன் சொல்லக்கூடியது, என்னதான் இந்த சரவணன், அடுத்ததா வந்து இந்த செண்பகவல்லி இவங்க எல்லாருமே நம்ம அண்ணத்துக்கு எதிரா இருந்தாலுமே கூட, நம்ம அண்ணன் இருந்துட்டு எல்லாரையுமே நான் காப்பாத்த தான் போறேன். யாரையுமே வந்து நான் சும்மா வந்து விட்டுற மாட்டேன். இவங்க எல்லாருமே என்னோட குடும்பம். இவங்க யாருக்குமே எந்த ஒரு ஆபத்தும் வரவிட மாட்டேன். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட இப்போ அண்ணன் வந்து நின்னுட்டு இருக்காங்க. ரம்யா வந்து என்னதான் அழிக்கணும்னு நெனச்சாலும் சரி, காக்க நெனைக்கிற அண்ணன் கண்டிப்பா சீக்கிரமா ஜெயிப்பாங்க. இப்போ சில விஷயங்கள்ல வேணா இந்த ரம்யா வந்து ஜெயிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் போக போக எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடந்து கடைசியில ரம்யா தான் இதுல அ தோக்க போறாங்க அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. கூடிய சீக்கிரத்திலே வந்து நம்ம அண்ணன் வந்து இந்த ரம்யாவோட மூக்க உடைச்சு உட்கார வைக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.